Exercise 7.3 second first sum. Using the Rolle's theorem, determine the value of x at which the tangent is parallel to x-axis for the following function. First, இந்த ரோல்ஸ் தியரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை நம்ம ரோல்ஸ் தியரம் கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். f of x is equal to x square minus x, where x belongs to 0,1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். கண்டினியூஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிமிட்ஸில் எந்த வேல்யூ கொண்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினாலும் நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, ஆன்சர் இன்ஃபினிட்டி ஆர் டினாமினேட்டர்னா டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது, எஃப் வந்து கண்டினியூஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள் 0 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, 0 ஸ்கொயர் மைனஸ் 0, அப்போ 0 தான் ஆன்சர் வருது. நியூமரேட்டரில் 0 வரலாம், ஆன்சர் 0வாக வரலாம், ஆனால் டினாமினேட்டர் இருந்தால் டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. அதாவது டோட்டலில் நம்மளோட டோட்டல் ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஓகேவா, 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 0 வருது, 0.5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா, இதை மாதிரி வேல்யூவாக வருது அப்படிங்கும்போது எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, எஃப் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகேவா, ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியபிளா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை விட்டுட்டு மீதி எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது என்ன செய்ய போகுது, இந்த கிராஃபில் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் நம்மளால் வரைய முடியும். அப்போ எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு ஏதாவது ஒரு கிராஃப் வருதுன்னு, கிராஃப் நம்ம பிளாட் பண்ணும்போது ஒரு கிராஃப் வரும். அந்த கிராஃபில் அந்த கடைசி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும், இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் நம்மளால் டேஞ்சன்ட் வரைய முடியும். ஆனால் இந்த கடைசி எண்ட் பாயிண்ட்டில் வந்து அது ஒரு டேஞ்சன்ட் இல்லாமல் மோர் தென் ஒன் டேஞ்சன்ட் நம்மளால் வரைய முடியும் இல்லையா. அப்போ ஒரே ஒரு டேஞ்சன்ட் மட்டும் எந்த இடத்துல வரைய முடியுதோ அந்த இடம் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியபிள். மோர் தென் ஒன் வந்து டேஞ்சன்ட் வந்ததுன்னா அந்த இடம் அது டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. அதனால் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல உள்ள இந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பாயிண்ட்ஸ்லையும் என்னது, இன் ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் அது டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸை இதை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 1 வரணும். ஓகேவா, எஃப் ஆஃப் 0 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் 0 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 0 ஸ்கொயர் மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு கடைசி லிமிட் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் 1ன்னு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள் இது ரெண்டுத்தினுடைய ஆன்சரும் சேமாக இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 0வும் எஃப் ஆஃப் 1ம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஆல் த 3 conditions are satisfied. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அதாவது ஈக்குவல் டு 0 பண்ணிவிட்டு அந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் டேஞ்சன்ட். ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கும் போது ஒரு தடவை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அதாவது இந்த பவர் முன்னாடியில் வந்துடும், இன்ட்டு அந்த எக்ஸு மேலே உள்ள பவரை அப்படியே ஒன்று குறைச்சிக்கோங்க, மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகேவா, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து என்னத்துக்கு செய்யணும், ஈக்குவேட் டு 0 பண்ணணும். அப்படி 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம அந்த எக்ஸோட அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, 2x மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேவா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. therefore x is belonging to or அந்த x is equal to 1/2ங்கிறது என்னது, அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா, belonging to 0,1. ஓகேவா, therefore அந்த critical point is equal to 1/2. ஓகே.